தமிழ்நாட்டின் பெரும் பெருமை கடம்பங்குளம். கடம்பங்குளம் தமிழ்நாட்டில இருந்த ஒரு சின்னஞ்சிறிய கிராமம். பச்சை பசேல்னு மலைகளுக்கும் பளிங்கு மாதிரி ஜொலிக்கிற நதிகளுக்கும் நடுவுல கடம்பங்குளம் அழகா இருந்துச்சு. எப்பவும் பறவைகள் பாடல் சத்தம் காதுல விழும். எங்க பார்த்தாலும் அழகான பூக்கள் பூத்து கிளுங்கும். கடம்பங்குளம் மக்களுக்கு அவங்க கிராமத்தை நல்லா நேசிச்சாங்க. எல்லாரும் உழைச்சு சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. கிராமத்துல நிறைய மாந்தோப்புகள், நெல் வயல்கள் இருந்துச்சு. பலா மரங்கள் உயரமா பலமா வளர்ந்து நின்று இருந்துச்சு. கிராமத்துல நிறைய திருவிழாக்கள் கொண்டாடுவாங்க. இசை, நடனம் எல்லாம் இருக்கும். கடம்பங்குளம் தமிழ்நாட்டின் ஒரு அழகான ரத்தின மாதிரி, அமைதியும் அழகும் நிறைந்த ஒரு இடம். இளையராஜா கடம்பங்குளத்தில் வசிச்சு வந்த ஒரு இளைஞன். அவனுக்கு வெளியிலே சுத்தி பார்க்கிறது ரொம்ப பிடிக்கும். வயல்வெளிகள், காடுகள் எல்லாம் சுத்தி பார்ப்பா. மிருகங்களையும் பறவைகள் பாடுறதையும் கவனிச்சு ரசிப்பா. இளையராஜாவுக்கு விவசாயம் பத்தி அவங்க அப்பா சொல்லி தந்தாரு. எப்படி நிலத்தை கவனிச்சுக்கணும்னு சொல்லி கொடுச்சாரு. தண்ணியோட முக்கியத்துவம், சூரிய ஒளி எல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டா. அப்பா கூட சேர்ந்து வேலை செய்யறது இளையராஜாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவனுக்கும் ஒரு நாள் சொந்தமா ஒரு தோட்டம் அமைக்கணும்னு ஆசை. நிலம் நமக்கு கிடைச்ச ஒரு அழகான பரிசுன்னு இளையராஜாவுக்கு நல்லா தெரியும். அதனால நிலத்தை மதிக்கணும், பாதுகாக்கணும்னு நினைச்சா. கிராமத்தோட எல்லையில ஒரு பழைய கோயில இருந்துச்சு. அந்த கோயில சுத்தி வச்சியான தூசி நிறைஞ்ச நிலம். கோயிலுக்கு பக்கத்துல இருந்த தண்ணி தொட்டிகை எல்லாம் காலியா இருந்துச்சு. கோயில் இப்படி இருந்ததை பார்த்து இளையராஜா ரொம்ப வருத்தப்பட்டான். ஏதாவது செய்யணும்னு முடிவு பண்ணா. கிராமத்துல இருக்க பெரியவங்களை எல்லாம் சூப்பிட்டு பேசினா. கோயிலுக்கு தண்ணீர் கொண்டு வரணும்னு தன்னோட விருப்பத்தை சொன்னா. பெரியவங்க எல்லாம் அவன் பேச்ச கேட்டாங்க. அவனுக்கு உதவி செய்ய சம்மதிச்சாங்க. இளையராஜாவுக்கு ஏதாவது செய்யணும்னு ஒரு மன உறுதி. தண்ணீர் தான் உயிர்னு அவனுக்கு தெரியும். கோயில் நிலத்துக்கு மீண்டும் உயிர் கொடுக்க போறேன்னு வாக்குறுதி அளிச்சான். பகுதி 4. பசுமையின் இசை. கிராம மக்கள் எல்லாரும் சேர்ந்து பழைய தண்ணீர் தொட்டிலை சுத்தம் பண்ணாங்க. ஆத்துல இருந்து தண்ணீர் கொண்டு வர கால்வாய்கள் வெட்டினாங்க. சின்ன பசங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் உதவி பண்ணாங்க. இளையராஜா ஒரு நிமிஷம் சுட ஓய்வு எடுக்காம உழைச்சான். அவனோட அர்ப்பணிப்பு உணர்வு எல்லாருக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுத்தது. சீக்கிரமே தண்ணீர் தொட்டிக எல்லாம் நிரம்பி வரிஞ்சது. கோயிலை சுற்றி இருந்த வறண்ட நிலம் பசுமையா மாறிச்சு. மண்டி பூக்கள் பூக்க ஆரம்பிச்சது. மரங்கள பறவைகள் சூடு கட்ட ஆரம்பிச்சது. கோயில மண்டி சந்தோஷம் தழும்ப ஆரம்பிச்சது. பகுதி 5. கடம்பங்குளத்தின் மரபு. இளையராஜாவோட கதை எல்லா கிராமத்துக்கும் பரவிச்சு. கோயிலை சுற்றி இருக்க பசுமையான வயல்களை பார்க்க மக்கள் வர ஆரம்பிச்சாங்க. இளையராஜாவிலிருந்தும் கடம்பங்குளம் மக்களிடமிருந்தும் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டாங்க. கடின உழைப்பின் சக்தி என்னன்னு இளையராஜா எல்லாருக்கும் காட்டினார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது எவ்வளவு முக்கியம்னு எல்லாருக்கும் புரிய வச்சா. நிறைய கிராமங்க கடம்பங்குளத்தின் முயற்சியை பின்பற்றி நடக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களும் அவர்களோட நீர்நிலைகளை மீட்டுட்டாங்க. இளையராஜாவும் கடம்பங்குளமும் எல்லாருக்கும் ஒரு உத்வேகமா மாறிச்சு. சின்னஞ்சிறிய கிராமங்கள் சூட ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும்னு இவங்க நிரூபிச்சு காட்டினாங்க.